ரொம்ப ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கடந்த 7.5 வருஷமாக படாத பாடுபட்டவே எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, கதவு திறக்குமா, அல்லது நடந்துருமா? நடக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானம், பொறுமை வேணும். இன்னுமா சார் பொறுமை வேணும்? நாங்கள் தான் 7 வருஷம் பொறுமையாக இருந்தோமே. எங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, வருமானத்துலேயும் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. இவ்வளோ எதுக்கு? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, இப்படி எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 7.5 சனி முடிஞ்சது உண்மைதான். ஆனால் அந்த 7.5 சனி போன பிறகு குருவோட வீட்டுக்கு அவர் போனார். ஆனால் சனீஸ்வரர் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். இது வேற ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். நம்ம கூட வேலை செய்கிறவங்களால குற்றங்கள் கண்டுபிடிக்க நேரிடும். உங்களுக்கு குரு பார்வை இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் 2ஆம் வீட்டை பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அது வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ உங்களுக்கு மன நிம்மதி தரும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக கவனம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மை, மனோ பயம், மனோ கிளேச்சம், தேவையில்லாத குழப்பங்கள், ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸோடு விட்டுருங்க, வீட்டு பிரச்சனையை வீட்டோடு விட்டுருங்க.